வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் மின்சார வாரியம் சார்பில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ள பல்வேறு உபகரணங்களை மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் பார்வையிட்டு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்ப்போம். மழையை முன்னிட்டு மின்வாரியம் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டதன் அடிப்படையில் ஏற்கனவே அந்த பணிகளை தொடர்ந்திருந்தாலும் இன்றைக்கு இன்னும் அந்த பணிகளை குழுமைப்படுத்துகின்ற விதத்தில் பணிகள் துவங்கியிருக்கிறது. சென்னை மயிலாப்பூரில் இருக்கின்ற ராதாகிருஷ்ணன் சாலையில் இருக்கின்ற மயிலாப்பூர் பண்டார சாலையில் நானும் மின்வாரிய தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களும் ஆய்வு மேற்கொண்டோம். தேவையான அளவிற்கு மின்மாற்றிகள், காப்பு சாதனங்கள், மீட்டர்கள் எல்லாம் இருக்கிறதா என்பதை பரிசோதனை செய்திருக்கிறோம். அதேபோல மின்வாரிய தலைமையகத்தில் மின்னகத்தில் எவ்வளவு குறைகள் வருகின்றன, அதற்கான நடவடிக்கைகள் எப்படி எடுக்கப்படுகிறது என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டோம். அதேபோல எவ்வளவு மின்சார தேவை இருக்கிறது, எந்த வகையில் மின்சாரம் அனல் மின் எவ்வளவு வருகிறது, சூரிய சக்தி மின்னொலி எவ்வளவு வருகிறது என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவுப்படி இந்த பணிகளை எல்லாம் செய்வதற்கு வாரியத்தில் உள்ள அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. தேவையான நேரத்தில் எந்த நேரத்திலும் ஒரு போர்க்கால அடிப்படையில் பணியாற்றுவதற்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. காரணம், தாழ்வழுத்த காற்று மண்டலம் உருவாகின்ற சூழலில் அதனால் ஏதும் பாதிப்பு வந்தாலும் அவற்றையெல்லாம் உடனடியாக சரி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 1/4/2025 முதல் 18/10/2025 வரை முதலமைச்சர் அவர்கள் அறிவுரைப்படி சிறப்பு பராமரிப்பு பணி நடைபெற்றது. அதில் 11,87,000 சிறப்பு பராமரிப்பு பணிகள் நடைபெற்றிருக்கின்றன. பழுதடைந்த மின்கம்பங்கள் 34,401 மாற்றப்பட்டிருக்கிறது. தாழ்வாக செல்கின்ற மின்கம்பிகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கைகள் 58,264 இடங்களில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மின்பாதை கம்பிகள் 1,243 கிலோமீட்டர் அளவிற்கு புதிதாக மாற்றப்பட்டிருக்கிறது. துணை மின் நிலையங்களில் 2,464 முறை மின் பராமரிப்பு பணிகள் நடைபெற்றிருக்கிறது.